versus Romans அதான் இருக்கு. இப்போ இந்த போர்ல கார்த்தேஜியன்ஸ் ஜெயிச்சு கொண்டு இருக்குது கத்தத்துல இருக்கிறோம் and Romans தோத்து கொண்டு கத்தத்துல இருக்கிறோம். So northern Italyல ஒரு பேட்டில் நடக்குது இந்த போர்ல. அதுல ரோமன்ஸ் யோசிக்கணும் நாங்க இப்போ அங்க இப்ப தோத்து கொண்டு இருக்கிறோம். கார்த்தேஜியன்ஸ் எங்கற லேண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கூட சோல்ஜர்ஸ் அனுப்பினா சில நேரம் இந்த பேட்டில் வின் பண்ணலாம் யோசிச்சவன். ஆனா கார்த்தேஜியன்ஸ் அதுக்கு ஒரு பிளான போட்டு ஸ்கெட்ச போட்டு இப்படி சுத்தி வளைச்சு எல்லா ரோமன்ஸையும் கொண்டு இருக்கிறோம், படுகொலை பண்ணி இருக்கிறோம் ஒவ்வொரு ரோமனா. அப்படியே மாதிரி ஒரு 15 வருஷம் 15 இயர்ஸ்க்கு முதல்ல தான் நடந்து இருக்கிற ஸ்ரீலங்கால முள்ளி வாய்க்கால சொல்லுத எழுத்துல அங்க 10,000 தமிழ் மக்கள் செத்து இருக்கணும். எல்லா இடத்துலயும் ரத்தம் சிந்தி இருக்குது. அது இன்னைக்கு கதைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மே 18 இந்த நாள்ல தான் நடந்து இருக்குது. ஆனால் 15 வருஷத்துக்கு முதல் இந்த நாள் 15 வருஷத்துக்கு முதல்ல தான் போரும் முடிஞ்சு இருக்குது. என்ன போறது பாத்தீங்கன்னா தமிழாக்களும் சிங்களாக்களும் கூடிய போர் முடிஞ்சு இருக்குது. அந்த போர் முடிஞ்சாலும் அந்த பிரச்சனை அந்த தீக்காத பிரச்சனை இன்னும் இருக்குது. அதனாலதான் நான் இந்த காணொலிய கதைக்க இருக்கிறேன். இந்த சுத்தி வளைச்சு அடிக்கிற மாதிரிதான் மாதிரிதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தையும் சுத்தி அடிச்சு கொண்டு இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு சொல்லுது. சரி வணக்கம், நான் அதவன், இது அதவன் எக்ஸ்ப்ளோரர். இந்த காணொலிக்குள்ள போலாம். இந்த வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் முள்ளிவாய்க்காலில் ரத்தம் சிந்திய எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு வீர வணக்கம். ஆரம்பம் காலத்துல சொல்ல போனா எங்க தாத்தா தந்தை செல்வா காலத்துல ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு போராட்டம் நடந்தது. ஏன் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் ஃப்ரீடம் ரைட்ஸ் ஈக்வாலிட்டிக்காக அந்த போராட்டம் நடந்தது. ஆனால் சிங்கள கவர்மெண்ட் அதை அடிச்சு ஒழிச்சு தொதைச்சு இல்லாம ஆக்கி இருக்கிறோம். அதுக்கு சேர்த்து சிங்கள ராணுவம் தமிழ் மக்களை படுகொலை செஞ்சிருக்கிறோம். படுகொலை மட்டும் செய்யாம தமிழ் மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குதிக்கல. அதனால குதிக்கலனாலும் பிரபாகரன் ஐயா யுத்தத்தை தொடங்கினவர். போர் தொடங்கிட்டு அதுவும் ஆயுத ரீதியா போர் தொடங்கிட்டு. இது சிங்கள மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருந்தது. ஏன்னா தமிழ் மக்கள் திருப்பி ஆயுதமால அதிக்கிறது. ஆனா ஐயா மேய்ததுல மந்தைக்குள்ள ஒதினது என்னன்னா ஒரு ஆள் கல்ல வீசினா திருப்பி கல்ல வீசினா தான் அந்த ஆளுக்கு வலி புரியும். அதனால போர் தொடங்கினது. அந்த போரில நிறைய பீஸ் டோக்குகள் நடந்தது. அந்த பிரபாகரன் ஐயா பீஸ் டோக்குங்களுக்கு நிறைய போயிருக்கு சார். ஆனால் அந்த பீஸ் டோக்கல சிங்கள கவர்மெண்ட் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. அதனால யுத்தமும் நீதி கொண்டு இருக்குது. ஆனா 2005 அந்த காலத்துல ஒரு சுனாமி சொல்லலாம். சொல்ல போனா சுனாமிக்கு பிறகு ஒரு பீஸ் டோக் நடந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு நீதி கொண்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு நீதி கொண்டு இருக்குது இந்த பீஸ் டோக். அந்த பீஸ் டோக்கும் சரி வரல. இன்னும் சொல்ல போனா உலக நாடுகள் எல்லாம் LTT தமிழ் டைகர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா தான் பார்த்தவை. ஆனால் LTT தமிழ் மக்கள் உரிமைக்கு ரைட்ஸுக்கு ஈக்குவாலிட்டிக்கு போராடின குரூப் தான் LTT. இதுக்கு சேர்த்து ஒரு நிழல் அரசாங்கம் நடந்து இருக்குது இந்த 5 வருஷம் பீஸ் டோக் நேரத்துல. அந்த நேரத்துல தமிழ் மக்கள் பீஸ்ஃபுல்லா ஓகேயா வாழ்ந்த காலம் தான் அது. அப்ப ஒரு போதவாஸ் குதிவர சிகரெட் ஒண்ணுமில்ல. பெண்கள் எல்லாம் பயம் இல்லாம இருப்பினோம். எல்லாருமே எல்லா இடத்துலயும் குதிய நேரமா இருந்தது பயம் இல்லாம. 2009 திருப்பி போர் தொடங்கினது. அந்த பீஸ் டோக்குக்கு பிறகு 2009 திருப்பி போர் தொடங்கிது. இந்த நேரத்துல தான் போர் கூட கஷ்டமா இருந்தது சொல்லலாம். கூட நெருப்பு மாதிரி இருந்தது சொல்லலாம். இந்த நேரத்துல உலக நாடுகள் எல்லாம் பேன் பண்ணின வெப்பன்ஸ் எல்லாம் பாவிச்சிருக்கு சிங்கள அரசாங்கம், சிங்கள ராணுவம் பேன் பண்ணின வெப்பன், பெரிய பெரிய மிசைல்ஸ், ஆர்டிலரி செல்ஸ், குண்டுகள், துப்பாக்கிகள் பெரிய பேன்
கேஸ்ல அப்படி போன வெப்பன்ஸ் பாதிச்சு இருக்குது. அதனால இந்த போர் மே 18ல நின்றுது. அந்த போர் மே 18ல நின்றுது. ஏன்னா LTT கொயத்தா போயிட்டு இந்த பெரிய பெரிய வெப்பன்ஸ் பாவிச்சனால பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் செத்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல, சாப்பாடு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த காலத்துல பங்கர் இல்ல, மரத்துக்கு கீழே தான் ஆபரேஷனே நடந்து இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்ப இல்ல. இன்னொன்று போர் நடக்கிக்க யாருக்கு கையில சுத்தி தீனோம்னா அந்த கையை வெட்டணும், இல்லாட்டி அந்த அந்த புல்லத்தை வெளியால இருக்கணும். அது ஆள் முழிச்சாரு கேட்க முழிச்சு சந்து போது கொண்டு இருக்கேக்க அதெல்லாம் செய்யணும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருந்து இருக்கும். இந்த 2009 போர் காலத்துல மேது ஐயா கடைசி பிள்ளை பாலச்சந்திரன் சத்து இருக்குது. எப்படி பாத்தீங்கன்னா இவர் சரண்டர் பண்ணி இருக்குது. ஏன்னா போற நிப்பாத போர் முதியச கத்தம்னு சொன்னா அவங்க போர் முதியச கத்தம் நீங்க சரண்டர் பண்ணுங்க, அது ஓகே. பெருசா நடக்காது. நாங்க போர் முதிய போது சொன்னனால பாலச்சந்திரன் அண்ணாவும் சரண்டர் பண்ண. சிங்கள ராணுவம் இவரை புதிச்சு கொண்டு போய் சாப்பாத்து ஜூஸ் எல்லாம் குதிச்சு அப்படியே சுத்தினோம். இது ஒரு பெரிய லோஸா இருந்தது. மேது ஐயா அவரது முழு குடும்பத்தையும் இந்த போர்ல இழந்து இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவர் முழு குடும்பமே செத்து இருக்குது இந்த போர்ல. இப்ப நாங்க மேது ஐயா தேதிதான் நாங்க போதும். ஆனால் அவர் வித்து இந்த போர் நீதிக்கும் சொல்லிதான் அவர் வித்து போனது. ஆனா நாங்க மேது ஐயாவை திருப்பி தேடி கொண்டு இருக்கலாம். ஆனால் நாங்க அவர் வித்து கொடுத்த அறிவை வச்சு நாங்க ஏதாவது செய்யலாதா? அன்னைய மாதிரி சிறுவர்கள் யார் ஏதாவது செய்யலாதா? நாங்க பதிச்சு பெரியாளா ஆய் இந்த உலக நாடுகள் எல்லாம் ஸ்ரீலங்காவை எங்க தமிழ் மக்களை காப்பாற்ற வைக்க இயலாதா? மே 18ல போர் முடிஞ்சு இருக்குது. LTT மௌனமா போய் இருக்குது. இந்த போர்ல நான் இனிமா இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னும் தமிழ் மக்கள் சாகக்கூடாது போயிருக்கு. ஏன் மேது ஐயாவைய இந்த போர் இனிமே நடக்க கூடாது. ஏன்னா இதுல பல்லாயிரம் தமிழ் மக்கள் சாகினோம். இந்த போர் இனிமே நடக்க கூடாது சார். அவரைய வெளுத்தி போயிருக்குது. அவரையா டெரரிஸ்ட் சொல்லுது இந்த உலக நாடு. உலக நாடுகள் எல்லாம் மேது ஐயாவையா டெரரிஸ்ட் சொல்லி இது முடிவு காலத்துல தான் இந்த போர் முடிவு காலம் ஒரு மே 18 காலத்துல தான் தமிழ் மக்களை சுத்தி வளைச்சு முள்ளி வாய்க்கால் இடத்துல சுத்தி வளைச்சு பல இனப்பத கொலை செஞ்சிருக்கணும். அங்க ரத்தம் இங்க ரத்தம் எல்லா இடத்துலயும் தமிழ் மக்கள் பொண்ணாமதான் இருந்தது. அங்கால கடல் இருக்குது, இங்கால முழுசா ராணுவம் இருக்குது. ஓடி போதுனா கடலால தான் போகலாம். அதுக்கு நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரிஞ்சாலும் அங்கால நேவி பட்ரோல் எங்களை சுத்துறோம். அது அந்த பயமும் இருக்குது. நிறைய குண்டுகள் மிசைல்ஸ்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன குழந்தைகள் யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் சிறுவர்கள் அவங்க எல்லாரும் செத்து இருக்கிறோம். எல்லாரும் பசி ஒரு காவேரி செத்து இருக்கிறோம். ஆனா சாகிக்க அவங்க எல்லோரும் தமிழ் மண்ணை தொத்து கொண்டு புதிச்சு கொண்டுதான் செத்து இருக்கிறோம். அவங்கதான் ரத்தம் வீண் போவாது. என்னைய மாதிரி சின்ன குழந்தைகள் பதச்சு மத்த நாடுகள் சப்போர்ட் எடுத்து LTT ஒரு டெரரிஸ்ட் குரூப் இல்ல காட்டி நாங்க தமிழ் மக்களை மீண்டு எடுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த காணொளி புதிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.